மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எஸ் தேர்வு மேட் பகுதியில் உள்ள அனைத்து தலைப்புகளுக்குமான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு செருகப்பட்ட படங்கள் எண் எழுத்து விபரங்கள். இந்த தலைப்புக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த தலைப்பிலிருந்து என்எம்எஸ் தேர்வில் 5 வினாக்கள் கேட்கப்படும். அதாவது ஒரு படம் கொடுத்துருவாங்க, அந்த படத்தை தொடர்ந்து 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இந்த மாதிரி வினாத்தாளில் 10 படங்கள், அந்த 10 படங்களை தொடர்ந்து 5 வினாக்களாக மொத்தம் 50 வினாக்கள் இருக்குது. இந்த 50 வினாக்களின் விடை விளக்கங்களையும் நீங்கள் பார்த்துட்டா போதும், எக்ஸாமில் மிக எளிமையாக 5 மதிப்பெண்கள் வாங்க முடியும். இந்த மாதிரி வினாத்தாளினை மாணவர்களுக்காக தயார் செய்த நண்பர் என்எம்எஸ் மோகன் மற்றும் சசிகலா மோகன் ஆகியோர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டாப்பிக்கிலிருந்து கேட்கப்படும் வினாக்களில் கண்டிப்பாக ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட வடிவியல் உருவங்கள் மிக்ஸ் ஆகிருக்கும். வடிவியல் உருவங்கள் அப்படின்னா வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் ஆகிய உருவங்கள் தான். இதில் 2 வகைகள் இருக்குது. ஒரே வடிவியல் உருவத்தை 3 முறையோ அல்லது அதற்கு மேற்பட்டோ பயன்படுத்தி வினாக்கள் அமைக்கப்படலாம். அல்லது வெவ்வேறு வடிவியல் உருவங்களை 3 அல்லது அதற்கு மேற்பட்ட வடிவியல் உருவங்களை ஒன்று சேர்த்து ஒரு வினாவாக கொடுக்கப்பட்டிருக்கலாம். முதல் கேள்வி பார்க்கலாம். வழிமுறை வினா எண் 1 முதல் 5 வரை. இந்த வழிமுறையை பின்பற்றி தான் 1 முதல் 5 வரையிலான வினாக்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். வழிமுறை அப்படிங்கிறது இதிலிருந்து இந்த படம் வரைக்கும் இருக்குது. கீழ்கண்ட படத்தில் முக்கோணம் என்பது மருத்துவர்களையும், அப்போ முக்கோணத்துக்கு நேராக நம்ம மருத்துவர் அப்படிங்கிறத எழுதிக்கணும். அதை ஷார்ட்டாக மரு அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். செவ்வகம் என்பது கலைஞர்களையும், இப்போ செவ்வகத்துக்கு நேராக கலை அப்படின்னு போட்டுக்கலாம். வட்டம் என்பது விளையாட்டு வீரர்களையும், இப்போ இங்கே விளையாட்டு வீரர்கள் எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். முதல்ல இந்த படத்தை ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த படத்தில் செவ்வகம், முக்கோணம், வட்டம் ஆகிய 3 வடிவியல் உருவங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கு. அப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும்போது உருவாகும் பகுதிகளுக்கு எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எண்கள், இந்த பகுதிகள் எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். இந்த செவ்வகம் அப்படிங்கிறது கலைஞர்களை குறிக்குது. இந்த 30 அப்படிங்கிற பகுதியில் பாருங்கள், வட்டமும் வரல, முக்கோணமும் வரல. இதை எப்படி சொல்லலாம்னா, கலைஞர்கள் மட்டும் அப்படின்னா இந்த பகுதி 30 அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். வேறு விதமாக எப்படி கேட்பாங்கன்னா, விளையாட்டு வீரர்கள், மருத்துவர்கள் அல்லாது கலைஞர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 அப்படின்னு போடலாம். அடுத்தது விளையாட்டு வீரர்கள் மட்டும் அப்படின்னா வட்டம் மட்டும்தான் இருக்கணும், செவ்வகமும் முக்கோணமும் வந்திருக்கவே கூடாது. அப்போ பகுதி 25. முக்கோணம் மட்டும், அதாவது மருத்துவர்கள் மட்டும் அப்படின்னா 17. இந்த 3 வடிவியல் உருவங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதி எது அப்படிங்கிறத ஆரம்பத்திலே பார்த்துக்கலாம். இந்த 3 வடிவியல் உருவங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதி இந்த 3 தான். இதில் பாருங்கள், செவ்வகமும் இருக்குது, வட்டமும் இருக்குது, முக்கோணமும் இருக்குது. ஓரளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகணும். முதல் கேள்வி, கலைஞர்களாக உள்ள விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை. கலைஞர்கள் அப்படின்னா செவ்வகம். அப்போ கலைஞர்களாக உள்ளன்னு சொன்னதுனால செவ்வகம் அப்படிங்கிற வடிவியல் உருவத்தை எடுத்துக்கணும். விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை, விளையாட்டு வீரர்கள் அப்படின்னா வட்டம், வட்டத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா செவ்வகம், வட்டம் இரண்டும் வெட்டிக்கொள்ளும் பகுதி. பாருங்கள், செவ்வகம் இங்கே இருக்குது, வட்டம் இங்கே இருக்குது. அப்போ இரண்டும் வெட்டிக்கொள்ளும் பகுதி இந்த பகுதி தான், 22, 3. ஆனால் கணக்கில் மருத்துவர்கள் அல்லாதுன்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக முக்கோணத்தை எடுத்துக்கக்கூடாது, இந்த பகுதி 3 வராது. ஒருவேளை கலைஞர்களாக உள்ள விளையாட்டு வீரர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த முக்கோணத்தின் பகுதி வராது. இந்த மட்டும்னு சொல்லலை, மருத்துவர்கள் அல்லாது அப்படின்னு சொல்லலை. ஆகவே செவ்வகம், இந்த வட்டம் இரண்டும் வெட்டிக்கொள்ளும் பகுதியை தான் நம்ம எடுத்துக்கணும். இரண்டும் வெட்டிக்கொள்ளும் பகுதி 22, 3. இப்போ 22 கூட்டல் 3 சமம் 25, ஆப்ஷன் 3. இரண்டாவது கேள்வி, கலைஞர்களாகவும் அப்படின்னா செவ்வகத்தை எடுத்துக்கணும், மருத்துவர்களாகவும், மருத்துவர்கள் அப்படின்னா முக்கோணத்தையும் எடுத்துக்கணும், விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை, அப்போ 3 வடிவியல் உருவத்தையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். 3 வடிவியல் உருவங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதி 3, ஆப்ஷன் 2. மூணாவது கேள்வி, விளையாட்டு வீரர்களாகவோ மருத்துவர்களாகவோ அல்லாத. இப்போ விளையாட்டு வீரர்கள் அப்படின்னா வட்டத்தை எடுத்துக்கக்கூடாது, மருத்துவர்களாகவோ அல்லாத அப்படின்னா முக்கோணத்தையும் எடுத்துக்கக்கூடாது,
கலைஞர்களின் எண்ணிக்கை, கலைஞர்கள் அப்படின்னா செவ்வகம். இப்போ செவ்வகம் மட்டும் அப்படின்னு அர்த்தம். விளையாட்டு வீரர்களாகவோ மருத்துவர்களாகவோ அல்லாத அப்படின்னா கலைஞர்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும்னு அர்த்தம். கலைஞர்கள் மட்டும்னா 30, ஆப்ஷன் 1. 4வது கேள்வி, விளையாட்டு வீரர்களாகவோ கலைஞர்களாகவோ அல்லாத அப்படின்னா விளையாட்டு வீரர்களையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதாவது வட்டத்தையும் எடுத்துக்கக்கூடாது, கலைஞர்களாகவோ இப்போ செவ்வகத்தையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது, மருத்துவர்களின் எண்ணிக்கை மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ மருத்துவர்கள் மட்டும், அதாவது முக்கோணம் மட்டும்னு அர்த்தம். மருத்துவர்கள் மட்டும் அப்படின்னா இந்த வட்டமும் இன்க்ளூட் ஆகிருக்கக்கூடாது, செவ்வகமும் வரக்கூடாது. இப்போ பகுதி 17, சரியான விடை 17, ஆப்ஷன் 1. 5வது வினா, கலைஞர்களாகவோ மருத்துவர்களாகவோ அல்லாத விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை. இப்போ கலைஞர்களையும் எடுத்துக்கக்கூடாது, மருத்துவர்களையும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா விளையாட்டு வீரர்கள் மட்டும். விளையாட்டு வீரர்கள் மட்டும்னா வட்டம் அப்படிங்கிற பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த முக்கோணத்தையும் மைனஸ் பண்ணிடணும், இந்த செவ்வகத்தையும் மைனஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் 25 மட்டும்தான் இருக்கும். ஆகவே விளையாட்டு வீரர்கள் மட்டும் பகுதி 25. 25, ஆப்ஷன் 4. ஒவ்வொரு வழிமுறைக்கும் ஒவ்வொரு படம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை தொடர்ந்து 5 வினாக்கள் இருக்கும். அடுத்த வழிமுறை பாருங்கள், வினா எண் 6 முதல் 10 வரை. இந்த 6 முதல் 10 வரையில் உள்ள வினாக்களுக்கு இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். கொடுக்கப்பட்ட படத்தை நன்கு ஆராய்ந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினாவில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் 3 வடிவியல் உருவங்கள், வட்டம், செவ்வகம், முக்கோணம் ஒன்றை ஒன்று வெட்டிக்குது. வெட்டி கொள்வதால் ஏற்படும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு எண்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முக்கோணம் தேநீர் அருந்துபவர்கள். அப்போ இந்த முக்கோணத்துக்கு நேராக தேநீர் அருந்துபவர்கள், நம்ம தேநீர் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிக்கணும். வட்டம் காஃபி அருந்துபவர்கள், இப்போ வட்டத்துக்கு நேராக காஃபி அப்படின்னு எழுதிக்கலாம். செவ்வகம் அப்படிங்கிறது பால் அருந்துபவர்களை குறிக்குது, அப்போ செவ்வகத்துக்கு நேராக பால் அப்படின்னு எழுதிக்கலாம். கேள்வியை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நம்ம ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிக்கணும். முக்கோணம் மட்டும், அதாவது தேநீர் அருந்துபவர்கள் மட்டும் அப்படின்னா 10, 20 ஆகிய 2 பகுதிகள். பால் மட்டும் அருந்துபவர்கள் அப்படின்னா இந்த பகுதி 20, 40 இரண்டுமே. இந்த 17 எதை குறிக்குது அப்படின்னா தேநீர் மற்றும் பால் அருந்துபவர்களின் எண்ணிக்கை. ஏன்னா இதில் முக்கோணமும் செவ்வகமும் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ 3 வடிவியல் உருவங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 15 மட்டும்தான். இதில் செவ்வகமும் இருக்குது, வட்டமும் இருக்குது, முக்கோணமும் இருக்குது. பகுதி 7 அப்படிங்கிறது வட்டமும் முக்கோணமும் வெட்டிக்கொள்ளும் பகுதி. அப்படின்னா தேநீர் காஃபி அருந்துபவர்களின் எண்ணிக்கை 7. காஃபி மட்டும் அப்படின்னா 25, 20 இந்த 2 பகுதிகளும். இப்போ நம்ம வினாவுக்கு போயிடலாம். கேள்வி எண் 6, காஃபியை தவிர்த்து. காஃபியை தவிர்த்து அப்படின்னா இந்த காஃபி, அதாவது இந்த வட்டத்தில் உள்ள எந்த எண்களுமே வராதுன்னு அர்த்தம். 15, 25, 30, 7, 20 எதுவுமே வராது. காஃபியை தவிர்த்து வட்டத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது. தேநீர் மற்றும் பால் அருந்துபவர்கள் எத்தனை பேர்? தேநீர் அப்படின்னா முக்கோணம், பால் அப்படின்னா செவ்வகம். இந்த இரண்டும் வெட்டிக்கொள்ளும் பகுதி எதுன்னு பார்க்கணும். செவ்வகமும் இந்த முக்கோணம் வெட்டிக்கொள்ளும் பகுதி 17 தான், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 7, பாலை தவிர. அப்போ செவ்வகத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. செவ்வகத்தில் என்னென்ன எண்கள் இருக்குது? 20, 17, 15, 30, 40 எதுவுமே ஆன்சராக வராது. பாலை தவிர அப்படின்னா செவ்வகத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. தேநீர் மற்றும் காஃபியை அருந்துபவர்கள் எண்ணிக்கை. தேநீர் அப்படின்னா முக்கோணம், முக்கோணமும் காஃபி அப்புறம் வட்டம் இந்த இரண்டும் வெட்டிக்கொள்ளும் பகுதி எதுன்னு பார்க்கணும். முக்கோணம், இந்த வட்டம் ரெண்டும் வெட்டிக்கிற பகுதி 7. இப்போ 7 தான் சரியான விடை, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 8, பாலை அருந்துபவர்களின் எண்ணிக்கை. பால் அப்படிங்கிறது செவ்வகம். இப்போ செவ்வகத்துக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். 20, 17, 15, 30, 40 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 30, 40, 70. 70 ஒரு 20, 90. 90 கூட்டல் இது ரெண்டையும் கூட்டினா 32 வரும். 32 மொத்தமாக 122 வரும். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 8 நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பால் அருந்துபவர்களின் எண்ணிக்கை அப்படின்னா செவ்வகத்தை நம்ம முழுசாக எடுத்துக்கணும். பால் அருந்துபவர்கள் மட்டும் மட்டும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா முக்கோணமும் வரக்கூடாது, இந்த வட்டமும் வரக்கூடாது. இப்போ 20 கூட்டல் 40 60 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருப்போம். கேள்வி எண் 9, காஃபியை மட்டும் அருந்துபவர்கள் எண்ணிக்கை. இந்த மட்டும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். காஃபி அருந்துபவர்கள் அப்படின்னா வட்டத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும்,
செவ்வகமும் முக்கோணமும் வரவே கூடாது. காஃபி அருந்துபவர்கள் அப்படின்னு கேட்டால் இந்த வட்டத்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும். காஃபியை மட்டும் அருந்துபவர்கள்னு சொன்னதுனால இந்த முக்கோணமும் வரக்கூடாது, செவ்வகமும் வரக்கூடாது. முக்கோணத்தில் உள்ள எண்கள் இதெல்லாமே மைனஸ் ஆயிரும், செவ்வகத்தில் இருக்கிற எண்கள் இதெல்லாமே மைனஸ் ஆயிரும். இப்போ 25 20 மட்டும்தான் இருக்கும். இதுக்குள்ளே எந்த வடிவேல் உருவமே வரல பாருங்கள். இப்போ 25 கூட்டல் 20 சமம் 45. 45 தான் சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 10 3 பானங்களையும் அருந்துபவர்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி கேள்வி நிச்சயமாக ஒரு கொஷின் இருக்கும். நாம் படத்தை பார்த்தோன்னே ஸ்டடி பண்ணிட்டோம். 3 வடிவேல் உருவங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதி 15. 15 தான் சரியான விடை, ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வி வழிமுறை வினா எண் 11 முதல் 16 வரை. இந்த 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். கொடுக்கப்பட்ட படத்தை நன்கு ஆராய்ந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இது வகை 1, அதாவது ஒரே வடிவியல் உருவத்தையே 3 அல்லது அதற்கு மேற்பட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் வட்டம் அப்படிங்கிற ஒரே வடிவியல் உருவத்தை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 3 வட்டங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதிக்கு எண்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், XYZ. எக்ஸ் அப்படிங்கிறது இந்தியர்களை குறிக்குது. ஸோ இதுக்கு நேராக நம்ம இந்தியர்கள் ஷார்ட்டாக இந்த் அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். ஒய் அப்படிங்கிற வட்டம் தலைவர்களை குறிக்குது. ஸோ தலை அப்படின்னு எழுதிக்கலாம். இசட் அப்படிங்கிற வட்டம் பாடகர்களை குறிக்குது. ஸோ பாடகர். கொஷின் பேப்பரில் நீங்கள் எங்கே வேணாலும் எழுதலாம். ஸோ இந்த படங்களுக்கு நேராக என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்களோ அதை ஷார்ட்டாக நீங்கள் எழுதிக்கணும். அதுதான் முதல் ஸ்டெப். இந்தியர்கள் மட்டும் அப்படின்னா பகுதி 1, தலைவர்கள் மட்டும் அப்படின்னா பகுதி 6, பாடகர்கள் மட்டும் அப்படின்னா பகுதி 7. இந்த 2 எதை குறிக்குதுன்னா இந்தியர்கள் தலைவர்கள் மட்டும். ஒருவேளை இந்தியர்கள் தலைவர்களை குறிப்பது அப்படின்னு கேட்டால் இது 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். மட்டும் அப்படின்ற வார்த்தையை வந்ததுன்னா இந்த இசட் அப்படிங்கிற வட்டம், அதாவது பாடகர் அப்படிங்கிற வட்டத்தை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். தலைவர்கள் பாடகர்கள் மட்டும் 5, தலைவர்கள் பாடகர்கள் 3 கூட்டல் 5. இந்தியர்கள் பாடகர்கள் மட்டும் அப்படின்னா 4, இந்தியர்கள் பாடகர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 கூட்டல் 3 2ஐயும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த 3மே சேர்த்து எப்படி கேட்பாங்கன்னா தலைவர்களாகவும் பாடகர்களாகவும் உள்ள இந்தியர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி 3 தான். இப்போ நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். அடுத்தடுத்த கேள்விகளுக்கு மிக எளிமையாக விரைவாக ஆன்சர் பண்ணிடலாம். கேள்வி எண் 11 எப்பகுதி பாடகர்களாக அல்லாத. இப்போ பாடகர்கள் அப்படிங்கிற வட்டத்தை, அதாவது இசட் அப்படிங்கிற வட்டத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. இந்திய தலைவர்களை, இந்தியர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் தலைவர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த 2 வட்டங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி தான் நமக்கு சரியான விடை. கேள்வியில் பாடகர்கள் அல்லாத அப்படின்னு சொன்னதுனால இந்த பாடகர்கள் அப்படிங்கிற வட்டமே வராது. இப்போ 3 4 5 7 எதுவுமே வராது. 1 2 6 மட்டும்தான். இந்திய தலைவர்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த 2 வட்டங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி, அதாவது பகுதி 2. சரியான விடை 2, ஆப்ஷன் 1. கேள்வி எண் 12 எப்பகுதி பாடகர்களாகவோ இந்தியர்களாகவோ அல்லாத தலைவர்களை குறிக்கிறது. இப்போ தலைவர்கள் அப்படிங்கிற வட்டத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். பாடகர்கள் இந்தியர்களாக அல்லாத அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைவர்கள் மட்டும் அப்படின்னு அர்த்தம். இந்தியர்களாகவோ, அப்போ இந்தியர்கள் இந்த வட்டத்து ஃபுல்லாக இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமே வராது. பாடகர்களாகவோ, அப்போ இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸும் வராது. தலைவர்களை குறிக்கிறது அப்படின்னா இந்த தலைவர்கள் மட்டும். இப்போ பகுதி 6. சரியான விடை பகுதி 6, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 13 தலைவர்களாக அல்லாத. இப்போ தலைவர்கள் அப்படிங்கிற வட்டத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. இந்திய பாடகர்களை குறிப்பது, இந்தியர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் எடுத்துக்கணும், பாடகர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் எடுத்துக்கணும். இந்த 2 வட்டங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி தான் சரியான விடை. தலைவர்களாக அல்லாத இந்த வட்டம் முழுசுமே வராது. இந்திய பாடகர்கள், இந்த 2 வட்டங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி 4. 4 தான் சரியான விடை, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 14 எப்பகுதி பாடகர்களாக உள்ள. இந்திய தலைவர்களை குறிக்கிறது. இப்போ பாடகர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் எடுத்துக்கணும், இந்திய தலைவர்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்தியர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் எடுத்துக்கணும், தலைவர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் எடுத்துக்கணும். 3 வட்டங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி தான் சரியான விடை. இந்த 3 வட்டங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி 3 தான். சரியான விடை 3, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 15 இந்தியர்களாகவோ தலைவர்களாகவோ அல்லாத பாடகர்களை குறிப்பது. இப்போ இந்தியர்கள் எடுத்துக்கக்கூடாது, தலைவர்கள் அப்படிங்கிற வட்டத்தையும் எடுத்துக்கக்கூடாது. அப்போ பாடகர்கள் மட்டும் அப்படின்னு அர்த்தம். பாடகர்கள் மட்டும் அப்படின்னா பகுதி 7 தான் சரியான விடை, ஆப்ஷன் 4.
அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். வழிமுறை வினா எண் 16 to 20. இந்த 16 முதல் 20 வரையிலான வினாக்களுக்கு இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். கீழ்கண்ட படத்தில் முக்கோணம் என்பது வேலையற்றவர்களையும், அப்போ முக்கோணத்துக்கு நேராக வேலை அற்றவர்கள். சதுரம் என்பது கிராமவாசிகளையும், இப்போ இது கிராமவாசிகள். வட்டம் என்பது படித்தவர்களையும், இப்போ வட்டத்துக்கு நேராக படித்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப். இந்த 3 வடிவியல் உருவங்களும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கிற மாதிரி இருக்குது. வெட்டிக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வார்த்தைகளை வித்தியாசமாக பயன்படுத்தியிருப்பாங்க, நாம் தான் கவனமாக புரிஞ்சுக்கணும். படித்தவர்கள் அப்படின்னா வட்டத்தை எடுத்துக்கணும், படிக்காதவர்கள்னு சொல்லிட்டாங்கன்னா வட்டத்தை எடுத்துக்கக்கூடாது. இப்போ கிராமவாசிகள் அப்படின்னா இந்த சதுரத்தை எடுத்துக்கணும். நகரவாசிகள் அப்படின்னு ஒரு வேலை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சதுரத்தை எடுத்துக்கவே கூடாது. வேலையற்றவர்கள் அப்படின்னா முக்கோணத்தை எடுத்துக்கணும். வேலையில் உள்ளவர்கள் அப்படின்னா இந்த முக்கோணத்தில் உள்ள பகுதியை மட்டும் எடுத்துடணும். இந்த 3 வடிவியல் உருவங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதி எதுன்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கலாம். பகுதி 4 மட்டும்தான். கேள்வி எண் 16. கிராமவாசிகளின் மொத்த எண்ணிக்கை. கிராமவாசிகள் அப்படின்னா சதுரம். இப்போ சதுரத்தில் இருக்கிற மொத்த பகுதிகளையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 20 கூட்டல் 10 30. 30 ஒரு 13 43. சரியான விடை ஆப்ஷன் 2. ஒருவேளை கணக்கில் கிராமவாசிகள் மட்டும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்கன்னா ஆன்சர் 20ஆகத்தான் நம்ம குறிக்கணும். மட்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது, மாணவர்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். கேள்வி எண் 17. கிராமவாசிகளாக அல்லாத, அப்போ சதுரத்தை நாம் எடுத்துக்கவே கூடாது. படித்த வேலையற்றவர்கள். படித்த அப்படின்னா பாருங்கள், நல்ல வார்த்தையை படிச்சுக்கணும். படித்த அப்படின்னா வட்டத்தை எடுத்துக்கணும். வேலையற்றவர்கள் அப்படின்னா முக்கோணத்தை எடுத்துக்கணும். இப்போ வட்டம் முக்கோணம் இரண்டும் வெட்டி கொள்ளும் பகுதி சதுரம் வரவே கூடாது. இப்போ சதுரத்தில் உள்ள 4 10 9 20 எதுவுமே வராது. இப்போ முக்கோணமும் வட்டமும் வெட்டிக்கிற பகுதி 12 தான். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 18. படிக்காத. நமக்கு படித்த அப்படின்னா தான் வட்டம்னு அர்த்தம். படிக்காதன்னு சொன்னதுனால வட்டத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. வேலையற்ற கிராமவாசிகளின் எண்ணிக்கை. வேலையற்ற அப்படின்னா முக்கோணத்தை எடுத்துக்கணும். கிராமவாசிகள் அப்படின்னா சதுரத்தையும் எடுத்துக்கணும். இப்போ முக்கோணம் சதுரம் இரண்டும் வெட்டி கொள்ளும் பகுதி 10. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 19. வேலையில் உள்ள. நமக்கு முக்கோணத்தை வேலை அற்ற அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கவே கூடாது. படிக்காத. வட்டம் படித்தவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படிக்காத அப்படின்னு சொன்னதுனால வட்டத்தையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. கிராமவாசிகளின் எண்ணிக்கை அப்படின்னா சதுரம் மட்டும் அப்படின்னு அர்த்தம். சதுரம் மட்டும் அப்படின்னா இந்த 20 அப்படிங்கிற பகுதி. சரியான விடை 20 ஆப்ஷன் 4. கேள்வி எண் 20. வேலை அற்ற. இப்போ முக்கோணத்தை எடுத்துக்கணும். படித்த வட்டத்தை எடுத்துக்கணும். கிராமவாசிகள் சதுரத்தை எடுத்துக்கணும். இப்போ 3 வடிவியல் உருவங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதி. 3 வடிவியல் உருவங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதி 4 தான். ஒவ்வொரு கணக்குலையும் இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். 4 தான் சரியான விடை ஆப்ஷன் 2. வழிமுறை வினா எண் 21 முதல் 25 வரை. இந்த 5 வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும். வழிமுறையை படிச்சுக்கலாம். கீழ்கண்ட படத்தில் சதுரமானது வேலையில் உள்ளவர்களையும், இப்போ சதுரத்துக்கு நேராக வேலையில் உள்ளவர்கள் அப்படின்னு எழுதிக்கணும். செவ்வகமானது ஆண்களையும், இப்போ செவ்வகத்துக்கு நேராக ஆண்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். வட்டம் என்பது திறமையானவர்களையும், இப்போ திறமையானவர் அப்படின்னா வட்டம் திறமையானவர். முக்கோணம் என்பது பட்டதாரிகளையும், இப்போ முக்கோணம் அப்படிங்கிறது பட்டதாரிகளை குறிக்கிறது. கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிக்கணும். இந்த வட்டம் திறமையானவர்கள்னு சொன்னதுனால திறமையற்றவர்கள்னு ஒரு வேளை கேள்வியில் இருந்தால் இந்த வட்டத்தில் உள்ளதை எடுத்துக்கவே கூடாதுன்னு அர்த்தம். பட்டதாரிகள் அப்படின்னா முக்கோணத்தை எடுத்துக்கணும். பட்டதாரி அற்ற அப்படின்னா முக்கோணத்தை எடுத்துக்கக்கூடாது. வேலையில் உள்ளவர்கள் அப்படின்னா சதுரத்தை எடுத்துக்கணும். வேலை அற்றவர்கள் அப்படின்னா சதுரத்தை எடுத்துக்கக்கூடாது. ஆண்கள் அப்படின்னா செவ்வகத்தை எடுத்துக்கணும். ஆண்கள் அற்ற அல்லது பெண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த செவ்வகத்தை எடுத்துக்கவே கூடாது. இப்போ பட்டதாரி மட்டும் அப்படின்னா எந்த வடிவில் உருவமும் இருக்கக்கூடாது, முக்கோணம் மட்டும்தான். அப்போ பகுதி 6 பகுதி 8. திறமையானவர்கள் மட்டும் பகுதி 7. ஆண்கள் மட்டும் 12 கூட்டல் 20. வேலையில் உள்ளவர்கள் மட்டும் பகுதி 21. அடுத்து இந்த 4 வடிவியல் உருவங்களும் வெட்டிக்கொள்ளும் பகுதி எதுன்னு பார்க்கணும். பாருங்கள், வட்டம் செவ்வகம் முக்கோணம் பகுதி 5 தான். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம்.
கேள்வி எண் 21 பட்டதாரிகள் அல்லாத. பட்டதாரி அப்படிங்கிறது முக்கோணத்தை குறிக்கும். பட்டதாரி அல்லாதன்னு சொன்னதுனால முக்கோணத்தை நாம் எடுத்துக்கக்கூடாது. வேலையில் இல்லாத, வேலையில் உள்ளவர்களை சதுரம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேலையில் இல்லாத அப்படின்னா சதுரத்தையும் எடுத்துக்கக்கூடாது. திறமையான, இப்போ திறமையான அப்படின்னா வட்டம். இப்போ வட்டத்தை நாம் எடுத்துக்கணும். பெண்களை குறிக்கும் எண், ஆண்களை குறிக்கிறது தான் செவ்வகம். பெண்கள்னு சொல்லியிருக்கிறதுனால செவ்வகத்தையும் நாம் எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 3 வடிவில் உருவத்தையும் எடுத்துக்கக்கூடாது. வட்டம் மட்டும் அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ வட்டம் மட்டும், அதாவது திறமையானவர்கள் மட்டும் அப்படின்னா பகுதி 7 தான். 7 அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வி 22 திறமையான வட்டத்தை எடுத்துக்கணும். வேலையில் உள்ள சதுரத்தையும் எடுத்துக்கணும். பட்டதாரி பெண்களை குறிப்பது. பட்டதாரி அப்படின்னா முக்கோணத்தையும் எடுத்துக்கணும். பெண்கள்னு சொன்னதுனால இந்த ஆண், அதாவது செவ்வகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த 3 வடிவேல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி, அதாவது வட்டம், சதுரம், முக்கோணம், இந்த 3 பகுதிகளும் வெட்டி கொள்ளும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 23 தான். இந்த 3 வடிவியல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி 23. அதாவது இந்த செவ்வகத்தை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். இந்த இடம் கண்டிப்பாக வரும், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 23 பட்டதாரி அல்லாத. இப்போ முக்கோணத்தை நாம் எடுத்துக்கக்கூடாது. வேலையில் உள்ள, இப்போ வேலையில் உள்ள அப்படின்னா சதுரத்தை எடுத்துக்கணும். திறமையான வட்டத்தையும் எடுத்துக்கணும். ஆண்களை குறிப்பது செவ்வகத்தையும் எடுத்துக்கணும். இப்போ முக்கோணம் மட்டும் வரக்கூடாது. மற்ற 3 வடிவேல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி. முக்கோணத்தை மட்டும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிற எண்கள் எதுவுமே வராது. வட்டம், சதுரம், செவ்வகம், இந்த 3மே வெட்டிக்கிற பகுதி 3 மட்டும்தான். இப்போ 3 தான் சரியான விடை, ஆப்ஷன் 2. கேள்வி எண் 24 பட்டதாரிகள் அல்லாத. இப்போ முக்கோணத்தை நாம் எடுத்துக்கக்கூடாது. திறமையற்ற, நமக்கு திறமையானவர்கள் தான் வட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டத்தையும் நாம் எடுத்துக்கக்கூடாது. வேலையில் உள்ள சதுரத்தை எடுத்துக்கலாம். ஆண்களை குறிப்பது, இப்போ செவ்வகத்தையும் எடுத்துக்கணும். சதுரமும் செவ்வகமும் வெட்டி கொள்ளும் பகுதி தான் சரியான விடை. சதுரம் இங்கே இருக்குது, செவ்வகம் இங்கே, அப்படின்னா எந்த பகுதி ஃபுல்லாக வரும்னா இந்த பகுதி ஃபுல்லாகவே வரும். ஆனால் நம்ம வட்டத்தையும் எடுத்துக்கக்கூடாது, முக்கோணத்தையும் எடுத்துக்கக்கூடாது. அப்படின்னா பகுதி 18ம் எடுத்துக்கலாம், பகுதி 17ம் எடுத்துக்கலாம். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 35 வரும். சரியான விடை 35, ஆப்ஷன் 2. இந்த வீடியோவுடைய கடைசி கேள்வி, கேள்வி எண் 25 வேலையில் உள்ள. இப்போ சதுரத்தை எடுத்துக்கணும். திறமையான வட்டத்தையும் எடுத்துக்கணும். பட்டதாரி முக்கோணத்தையும் எடுத்துக்கணும். ஆண்களை குறிப்பது செவ்வகத்தையும் எடுத்துக்கணும். இந்த 4 வடிவேல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி. இந்த 4 வடிவேல் உருவங்களும் வெட்டி கொள்ளும் பகுதி 5 தான். இப்போ சரியான விடை 5, ஆப்ஷன் 4. ஒவ்வொரு வருட என்எம்எம்எஸ் தேர்வுலையும் இந்த தலைப்பிலிருந்து நிச்சயமாக 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வினாத்தாளில் 10 படங்கள், ஒவ்வொரு படத்துக்கும் 5 வினாக்கள், மொத்தமாக 50 வினாக்கள் இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் 25 வினாக்களின் விடை விளக்கங்களை தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவின் தொடர்ச்சியில் அடுத்த 25 வினாக்களின் விடை விளக்கங்களை பார்க்கலாம். கேள்வியை முழுமையாக படித்து ஆன்சர் பண்ணணும். அப்போது தான் தவறில்லாமல் மதிப்பெண்களை வாங்க முடியும். இந்த 50 வினாக்களின் விடை விளக்கங்களையும் பார்த்துட்டா போதும், நிச்சயமாக 5 மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும். பதிவேற்றம் செய்யப்படும் அனைத்து வீடியோக்களையும் பார்த்து புரிந்து கொண்டு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.